Hi viewers from all over the world who are watching this program. We welcoming you all in the name of our Lord Jesus Christ. Now let's hear the word of God from Prophetess Sister Usa Stephen. மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டில் என்ன நடக்குமோ என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையே நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாம் அதையே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமாக உள்ளோமா? பிறரை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிறரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயமாய் உண்டு என்பதை நாம் நம்புவோம். நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது. இப்பொழுது நாம் இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாக காணப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி உம்முடைய மகிமையை தரிசனத்திலே பார்த்தார்கள், மகிமையின் கர்த்தரை கண்டார்கள். அதே போல இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையின் கர்த்தரை அறிவார்களாக, காண்பார்களாக, அனுபவிப்பார்களாக, மகிமையின் கர்த்தரால் விடுவிக்கப்படுவார்களாக. இந்த வேளையில மகிமையின் கர்த்தர் தொட்டு ஒவ்வொருவரையும் விடுவிக்க போகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய குறைவும் நிறைவாக போகிறதற்காக நன்றி. வார்த்தையை அனுப்பி நீ குணமாக்கி அற்புதத்தை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 6:1-3 ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தார். அவருக்கு மேலாக சேராபீன்கள் சுற்றிலும் நின்று கொண்டு அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதித்ததை நாம் இந்த சீன்ல பார்க்கிறோம். ஏசாயா 6:1-3 வசனங்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறது. அப்பொழுது அவர்கள் துதித்த பொழுது பரிசுத்தர் என்று சொல்லி கூப்பிட்டு ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்ன பொழுதே தேவனுடைய மகிமை முழுவதும் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது அந்த மகிமை உள்ள கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் துதிக்கும் பொழுது, உணரும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது, அவரை தரிசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் நாம் மகிமையினால் நிரப்பப்படுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்து 1 நாளாகவும் 29:11-13 வசனம் கூறுகிறது. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் நீ உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தர் மாட்சிமை வல்லமை மகிமை ஜெயம் மகத்துவம் உடையவர் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது. வானம் பூமியில் உள்ளதெல்லாம் அவருடையது, ராஜ்யம் அவருடையது, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறார். ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறதும் உயர்த்துகிறதும் அவராலே தான் வருகிறது, அவர் மூலமாகத்தான் வருகிறது. ஏனென்றால் அவருடைய நாமம் மகிமையுள்ள நாமம் என்று சொல்லி 1 நாளாகவும் 29:13 நாம் வாசிக்கிறோம். அந்த மகிமையுள்ள நாமத்தை இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் துதி நிறைவோடு கூட மகிமையின் துதியாக நம்முடைய உள்ளம் நிரம்பி, ஆபகு தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல 3:3 கூறுகிறது போல மகிமையின் துதி நம்மை நிரப்புவதாக. உங்கள் ஒவ்வொருவரை இந்த மகிமையின் துதி நிரப்பும் பொழுது மகிமையின் பிரகாசத்தை இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டுடைய மகிமையின் சாயல எசேக்கியேல் புத்தகம் 1:26-28 அவர் மகிமையான தரிசனத்தை ஆண்டுடைய சாயல, கர்த்தருடைய சாயல அப்படியே பார்த்ததாக நம்ம பார்க்கிறோம். அவர் அக்கினிமயமான ஆண்டவர், அவருடைய உப்புறமெல்லாம் அக்கினிமயமான சொகுசாவி நிறமாய் இருந்தது. அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினிமயமாய் இருந்தது. சுற்றிலும் பிரகாசம் அவரை மூடி இருந்தது, நிறைந்திருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மகிமையின் சாயலை நீங்களும் இப்பொழுதே பாருங்க. இப்பொழுதே கர்த்தரை உங்களுடைய மனக்கண் முன் நிறுத்தி
ஆண்டு சிங்காசனத்துல வீற்றிருப்பதை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க அவருடைய மகிமையை சாயலை அடைவீங்க என்பதுல சந்தேகமே இல்லை. மகிமையான குணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இந்த வேளையில மகிமையான ஒரு சாயல் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஆவியானவர் காண்பிக்கிறார். அந்த மகிமையின் சாயல் தான் நம்மை மென்மேலும் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்யும், நம்மை மறுரூபப்படுத்த முடியும். அடுத்ததாக ஏசாயா 40:5 வசனத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் என்று அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலங்களிலே இந்த வேளையிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் வழியாய் கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பின் வல்லமையை, சுகமளிக்கிற மகிமையை அவர் வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உங்கள் வீட்டார் யாவரும் அவரை காணும்படிக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, அவரை ருசிக்கும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறும்படிக்கு, கேட்டின் வாசல் அடைக்கப்படும் படிக்கு கர்த்தர் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் சந்திக்க விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை இப்பொழுதை வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையில மறுபடியும் சகரியா 2:7 நம்ம பார்க்கும் பொழுது, சீயோனே உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். இப்பொழுது நீங்க பல கட்டுகளுக்குள்ள இருக்கிறது ஆவியானவர் சொல்லுகிறார். பாவத்தின் கட்டு, வியாதியின் கட்டு, பிசாசின் கட்டு ஒவ்வொன்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் இப்பொழுது விடுதலை கூறுகிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார், என் மூலமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மகிமை உண்டாகும், நீங்க விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். பிரதான மேய்ப்பர் ஒரு நாளிலே வரப்போகிறார். 1 பேதுரு 5:4 கூறுகிறது, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது நீங்க மகிமை உள்ள வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒவ்வொருவரும் அவரிடத்திலிருந்து, நாம் ஒவ்வொருவரும் ஒரு ரிவார்டை, நம்முடைய ஃபியூச்சர் பிளெஸிங்கை நம்ம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்காலத்திலேயே உங்களை நடத்த அறிந்தவர், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர், மறுமைக்குரிய ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கிறார். பிரதான மேய்ப்பர் ஒரு நாளில் வரப்போகிறார், வெளிப்பட போகிறார். கிறிஸ்துவோடு கூட நாமும் மகிமைப்பட போகிறோம். அதை குறித்துதான வார்த்தை ரோமர் 8:18 நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் வழி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சி ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்பட வேண்டும். பாடுகள் அல்லது ஒரு கஷ்டம், ஒரு தேவை அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு குறைவு கிறிஸ்துவண்டை நம்மை கிட்டி சேருவதற்காகத்தானே ஒழிய, கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுவதற்கு தானே ஒழிய வேறு ஒன்றுக்குமே இல்லை. நிச்சயமாகவே பாடுபடுகிற உங்களுக்கு உபத்திரம் உலகத்துல உண்டு, ஆனாலும் நீங்கள் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய உள்ளமாம் ஆலயத்தை கர்த்தர் இப்பொழுது தம்முடைய மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார். உங்களுடைய உள்ளமாம் வீட்டை ஆவியானவர் உங்களுடைய மகிமை பிரசன்னத்தினாலே நிறைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் அவருடைய மகிமையை தரிசித்திருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் வர வர இந்த மகிமை பெரிதாய் கொண்டு போகிறது. இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய மகிமை பிரசன்னத்தை உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அனாயிண்டிங்கை உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணுகிறத நான் இப்பொழுது என்னுடைய ஆவியானவர் சொல்லுவதன் மூலமாக, உங்களுக்கு சொல்லுவதன் மூலமாக எப்பொழுதும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் அடுத்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15:43 நம்ம வாசிக்கும் பொழுது வாசித்து கேட்போம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். தம்முடைய
அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த போகிறார். இனி வெளிப்பட போகிற மகிமை, அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் முதல் அடங்கி இருக்கிறது. மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு முதலாவது எழும்புவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல கனவீனம் உள்ளவர்களாய் நாம் விதைக்கப்பட்டிருக்க கூடும், ஆனால் மகிமை உள்ளவர்களாய் நாம் எழும்ப போகிறோம். அதுதான் அந்த வேத வசனத்தின் அர்த்தம். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். நம்முடைய சரீரமானது அழிவுள்ள இந்த சரீரம் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மேலும் பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியர் 3:21 வேத வசனம் கூறுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி, தம்முடைய மகிமையான சரீரம், அவருடைய சரீரமானது மகிமையின் சரீரமாக இருக்கிறது. அதே போல நம்முடைய சரீரத்தையும் அவர் மகிமைப்படுத்த போகிறார். நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய ஆச்சரியமான செயலை கொண்டு மறுரூபப்படுத்த போகிறார். இப்பொழுதே அந்த மறுரூபப்படுத்துதல் நம்மிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன காரியம், இந்த ஆண்டு முழுவதும் நீங்க இந்த மகிமையின் பிரசன்னத்தை நீங்க தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மகிமை உங்கள் வாழ்விலே பெரிதாகி கொண்டே இருக்க போகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்க உங்களுடைய அறை கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது பலன் வெளியரங்கமாய், உங்களுடைய ஃபியூச்சர் பிளஸிங் வெளியரங்கமாய் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. எந்த அளவுக்கு நீங்க அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே காக்கப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு அந்த மகிமையின் பிரசன்னத்தினால் ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்களோ, மகிமையின் ஆவியானவர் உங்களை இப்பொழுதே நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அநேக பேர் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே இப்பொழுது நிரப்பப்படுகிறீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறத நான் உணர முடிகிறது. கர்த்தர் அதை சொல்லுகிறார், நீங்கள் பாவ கட்டில, பிசாசின் கட்டில இனி உழல தேவையில்லை, இனி எந்த தீமையும் உங்களை அணுகுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை நான் உங்களை நிரப்பும்படிக்கு இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்களுடைய சரீரத்தை மகிமையான அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? இப்பொழுது எல்லாரும் நீங்க இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு கண்களை மூடி உங்களுடைய தலைகளை தாழ்த்தி எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கிறீர்களா? இப்பொழுதும் ஒரு மகிமையான ஆவியானவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். மகிமையான ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் என்னென்ன நீங்க டிஃபெக்டா உணர்றீங்களோ, என்னென்ன காரியத்துல அவருடைய மிகுந்த வல்லமை வெளிப்படணுமோ, அந்த இடங்களுக்குள்ளெல்லாம் ஆண்டுடைய ஆச்சரியமான வல்லமை, தழும்புகளின் வல்லமை, அந்த அற்புத வல்லமை, அந்த காட்சியை இப்பொழுது சிலர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக நிற்கிற அந்த தழும்புகளின் காட்சியை, உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை சிலர் தரிசனத்துல பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த தழும்புகளை நீங்க பார்க்கிற இந்த வேளையில உங்களுடைய காயம், உங்களுடைய நோவு, உங்களுடைய சரீரத்தின் காயம், சரீரத்தின் புண்கள் ஆற்றப்படுகிறத பார்க்கிறேன். உங்களுடைய வயிற்றில் இருக்கிற புண்கள் ஆற்றப்படுகிறது. உங்களுடைய இருதயத்தின் காயங்கள், மன நோவுகள் ஆற்றப்படுகிறது. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அந்த விடுதலையின் பிரசன்னத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. விடுதலை நீங்க பெறுறீங்க. இப்பொழுது நீங்க அவருக்கு சாட்சி சொல்ல முடியும். இப்பொழுது அவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு மகிமை கடந்து போய் கொண்டிருக்கிறது. தம்முடைய மகிமையின் பிரசன்னம், மகிமையின் விடுதலை, மகிமையின் பிரகாசம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்க இனி சாதாரணமான ஒரு பாத்திரமாய் இருக்க போவது இல்லை. நீங்க ஒரு அற்புதமான பாத்திரமாய் இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பின்மாறி மழையை ஊற்றும்படிக்கு சித்தமுள்ளவரா இந்த வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சம்பூர்ண ஆசீர்வாதம் உனக்கு தேவை என்று கர்த்தர் இந்த வேளையில உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
சம்பூர்ண ஆசீர்வாதத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்றீங்க, இப்பொழுதே பெற்றுக்கொள்றீங்க, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வெளிரகமான அற்புதத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். யார் யாருக்கு இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில இல்லை என்ற ஒரு பேச்சு இருந்ததோ, இனி அந்த சிந்தனையே இல்லாமல் அற்றுப்போ இருக்க போகிறீங்க. இனி இதுவரையிலும் காணாத ஒரு அதிசயத்தை இந்த ஆண்டில நீங்க காண போறீங்க. எத்தனையோ பேர் குழந்தையற்ற பாக்கியத்துல குழந்தை அற்றவர்களா இருக்கிறீங்க. இனி குழந்தை பாக்கியத்தை அடைவீங்க. இனி வேலை அற்றவர்கள் வேலை பாக்கியத்தை பெற போறீங்க. இந்த ஆண்டுல சீக்கிரத்துல, இந்த மாதத்துல, இந்த வாரத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு குளிர்ந்த செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு மகிமையான ஒரு கனத்தை உங்களுக்கு உடுத்த போகிறார். மகிமை உங்களை தேடி வரப்போகிறது. நீங்க தேடி தேடி போய் அழுத்து போனீர்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறேன். மகளே, மகனே, நான் உன்னை தேடி வந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். என் தம்பி, என் தங்கச்சி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை நம்பிக்கையற்றவனாய் ஆக்குவதற்கு அல்ல, நம்பிக்கை உள்ளவனாய் ஆக்குகிறார். உன்னை இப்பொழுதே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் ஆண்டவருடைய வார்த்தையை ரெஸ்பாண்ட் பண்ண பண்ண உனக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியம் ஏன் மாறவில்லை, இது ஏன் மறையவில்லை, ஒரு குஷ்டத்தை போல என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அம்மா இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய கரத்தை நீட்டுங்க. இப்பொழுதே ஆண்டவர் உங்களுடைய அந்த பாவ பழக்கத்தை மாற்றி போட்டுகிறார், விடுதலையாக்குகிறார். அது சாபிக்கப்பட்ட சத்துருவின் கிரியை அழித்து போட்டு இப்பொழுதே உங்களுக்குள்ளே குணத்தை தருகிறார். இப்பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை தருகிறார். உங்களை பற்றி பிடித்திருக்கிற அந்த வியாதி, உங்களுக்குள்ளே பரவி கொண்டிருக்கிற அந்த வியாதியை ஆண்டுடைய கரம் அதை கட் பண்ணி எடுத்து போடுகிறத நான் பார்க்கிறேன். இப்பொழுதே நீங்க விடுதலையை பெற்றுக்கொண்டு இப்பொழுதே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுதே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க என்னாலும் துக்கமாய் இருக்க மாட்டீங்க. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த நாள் ஒரு நம்பிக்கையின் நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிமையான நாள் என்று சொல்லி நீங்க எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டிலே வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் அறையிலே வந்து கொண்டிருக்கிறார், உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு புதிதாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஏதோ ஒரு புதிய காரியம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு புதுப்பித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனம் புதிதாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க, இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க, அது வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் மகிமையாய் வரப்போகிறதான நாட்கள்ல ஒவ்வொரு நாளிலும் கூட உங்களோடு விதமாய் பேசி இடைப்பட்டு உங்களை விடுவித்து இன்னும் உங்களை அதிகமாய் பயனுள்ள ஒரு பாத்திரமாக உங்கள் மேல பின்மாறி மழையை பொழிந்தருள பண்ணி, ஆண்டவருடைய எழுப்புதலின் மழையை உங்கள் வீட்டிலே பொழிந்தருள பண்ணி உங்கள் வீட்டாரை சந்திக்க போகிறார். உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஆதாயப்பட போகிறது. எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வரப்போகிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறப்போகிறார்கள். அப்படியாய் நீங்கள் விசுவாசத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, அவர் கொடுத்த வார்த்தை, ஆவியாய் ஜீவனாய் வல்லமையாய் உங்களுக்குள்ளே புறப்பட்டு வந்த வார்த்தை, உங்களை விடுவித்த வார்த்தை, உங்களை கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாரோ ஒருவர் இதை அசட்டையாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டுடைய பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணாதிருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என்னை அசட்டை பண்ணாம, நீங்க அற்பமா எண்ணாம, இதை ஒரு பொருட்டா எண்ணாமல் இருக்கிறது என்ன? ஆவியானவர் உங்களை எச்சரிக்கும்படி சொல்லுகிறார். இப்பொழுது இதை மதித்து ஏற்றுக்கொள்ளுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. நிராகரிக்கும் பொழுது நீங்க தான் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்க. இப்பொழுதே நீங்க அங்கீகரிங்க, இப்பொழுதே நீங்க அங்கீகரிங்க. ஆண்டவர் உங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரிப்பார், உங்களுடைய உள்ளத்தை அங்கீகரிக்கிறார், உங்களுடைய ஒப்புப்படுத்தலை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார், உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். மகிமையினாலும் கனத்தினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடி சூட்டி நடத்துவார். மகிமையும் கிருபையும் நன்மையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டிலோ இந்த ஆண்டவருடைய மகிமை, இதுவரை இல்லாத மகிமை உங்கள் வாழ்விலே புலப்பட்டு கொண்டே இருக்க போகிறது. அப்பா, உமக்கு நன்றி. இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு பெரிய அசாதாரணமான
அற்புதமான அற்புதத்தை நீங்க செய்ததுக்காக நன்றி. நீங்க பேசின வார்த்தை மட்டுமல்ல, நீங்க உடனடியாக செயல்பட்டு விட்ட கர்த்தர். இந்த நாளில் உங்களை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.